Hello everybody. Thanks to everyone being here to watch my video. I welcome you all. நம்ம ஸ்டாண்டர்ட் 7th ஓட சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம ஓவரால் 10 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம், எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ்ல. அண்ட் நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் பிடிச்சா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம போன லெசனோட ரிவ்யூ மாதிரி ஒன்று பார்த்துடலாம். அதாவது இப்போ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அது அரௌண்ட்ல இருக்க அந்த ஏரியா என்னன்னு சொல்லுவாங்க சர்க்கம்ஃபரன்ஸ். அண்ட் அதோட மிடில் ஏரியால இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வந்து அளந்தோம் அப்படின்னா அது என்னது? டயாமீட்டர். இந்த டயாமீட்டர்ல பாதி தான் என்னது? ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இதை நம்ம தனியா இந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர் அப்படின்னு பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். அது அந்த ரேஷியோவுக்கு எப்பயுமே ஒரே வேல்யூ தான் இருக்கும். அதனால அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு என்னன்னு கொடுத்துருக்கோம்? பைங்கிற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஏரியா ஆஃப் அ சர்க்கிளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? பை ஆர் ஸ்கொயர்ன்ட்டு. அதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு பை டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளை வந்து பை டின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 2 பை ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா டயாமீட்டர் எப்படின்னு எழுதலாம்னா 2 இன்டூ ரேடியஸ், அதாவது ஆர் அப்படின்னு நம்ம எழுதலாம். அதனால இங்கே நம்ம என்னன்னு எழுதலாம்? 2 பை ஆர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கறதுக்கு முன்னால இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறத ரீகேப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டோம். இந்த டாபிக்ல உங்களுக்கு பேஜ் நம்பர் 24லேருந்து ஆரம்பிக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு அது கண்டினியூஷனாக எக்ஸசைஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 24 எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க வீடியோவை. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 2.3. இந்த கொஷின் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 132 மீட்டர் தென் கால்குலேட் த ரேடியஸ் அண்ட் த டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட மீட்டர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது லென்த் வந்து எவ்வளோ? 132 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஆட்டோமேட்டிக்காக ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? மீட்டரில் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? அதோட ஃபார்முலா பார்த்துடலாமா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன? C = 2 பை ஆர் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ என்ன? த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த கிவன் சர்க்கிள் என்னது? 132 மீட்டர். ஸோ நம்ம ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை அழகாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதாவது சியோட வேல்யூ இங்கே என்ன அப்படின்னா 132வா? ஸோ நான் 132 எடுத்துக்கிறேன் இன் மீட்டர்ஸில் தான், ஆனால் இங்கே மீட்டர்ஸுங்கிறத நோட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ 132 = 2 பை ஆர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஆர் தானே, ரேடியஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால நம்ம இந்த 2 பை என்ன பண்ணுறோம்? கீழே கொண்டு வந்துடுறோம். ஸோ 132 டிவைடட் பை 2 பை ஈக்குவல் டு ஆர். அகெயின் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? பையோட வேல்யூ என்ன? 22/7 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, இப்போ அதை வச்சு நம்ம இங்கே பையோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இந்த மாதிரி கிடைக்குமா? ஸோ ஆர் = 132 டிவைடட் பை 2 × 22/7. ஸோ பை இந்த இடத்துல பை இருந்துச்சு இல்லையா? இந்த பை இருந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? 22/7 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த டிவைடில் இருக்கிற 22/7 அப்படிங்கிறத ப்ராப்பராக எழுதலாமா? ஸோ ப்ராப்பராக எழுதணும்னா என்ன பண்ணலாம்? இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷன்லேயே விட்டுட்டு கீழே ஒரு டிவிஷனில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 7 என்ன ஆகும்? இங்கே மேலே போயிடும். அப்படி மேலே போகும்போது நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? 132 டிவைடட் பை 2 இன்டூ 7 டிவைடட் பை 22 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் கேன்சலேஷனுக்கு போயிடலாம். கேன்சலேஷன் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 டேபிளே எடுத்துக்கலாம். ஸோ 2 டேபிள் இது எத்தனை டைம்ஸ்? 11 டைம்ஸ். ஆர்எல்ஸ் நம்ம 11 டேபிளில் ரெண்டும் போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? 11th டேபிளே போயிடலாம். ஸோ 11 2s are 22 அண்ட் 11 1s are 11. ஸோ 1 போட்டுக்கிறேன், பேலன்ஸ் 2 இருக்குமா? ஸோ அகைன் இங்கே உங்களுக்கு என்ன இருக்கும்? 22 அப்படின்னு இருக்குமா? அதனால 22 எத்தனை டைம்? அகைன் 2 டைம்ஸ் 2 × 11 22.
அகைன் இந்த 2 வந்துட்டு 1 டைம் பண்ணிட்டு இந்த 12 வந்து என்ன ஆகும் 2 into 6 times 12 கிடைக்குமா ஸோ அதை எடுத்துக்கிறேன் ஸோ ஃபைனலாக எனக்கு இங்கே என்ன இருக்குது 6/2 into 7 இருக்கா ஸோ அகைன் இதை நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சல் அவுட் பண்ணுறேன் 2 1 டைம்ஸாலையும் 2 into how many times 6 3 times 6 கடைசியாக எனக்கு என்ன இருக்கும் 3 into 7 அப்படின்னு இருக்கும் அதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்னது 21 மீட்டர் கிடைக்கும் சரிங்களா இப்போ 21 மீட்டர் அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா ஆர் ரேடியஸ் எனக்கு கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் சி ஈக்குவல் டு 2πr இருந்திருந்த ஆரை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு டி எப்படி கண்டுபிடிக்கிறது டியோட ஃபார்ம்ல நம்மளுக்கு எப்பயுமே என்னன்னு தெரியும் டி ஈக்குவல் டு ஆல்வேஸ் 2 into ஆர்ன்னு தெரியுமா அதனால 2 into ஆரை பண்ணிக்கிறோம் 2 into ஆறுங்கிறப்ப ஆரோட வேல்யூ என்னது 21 ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 42 கிடைக்கும் அதாவது 21 into 2 ஸோ இதை பண்ணிங்கன்னா 2 1s are 2 and 2 2s are 4 42 மீட்டர் ஸோ இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு மெயின் விஷயம் அதாவது என்னன்னா நீங்கள் எப்பயுமே ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட இந்த யூனிட்ஸ் இருக்குங்க இல்லையா இதை வந்து கரெக்டாக மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர்லேயே தான் எழுதணும் சரிங்களா ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு அவங்க கேட்ட மாதிரி நம்ம ரேடியஸ் 21 மீட்டர் radius is 21 meter and diameter is 42 meter அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ here is our answer சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டினில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டிப் ஆஃப் த செகண்ட்ஸ் ஹேண்ட் ஆஃப் த கிளாக் இன் 1 minute இஃப் த லென்த் ஆஃப் த ஹேண்ட் இஸ் 56 millimeter அப்படின்னு கொடுத்துருக்கான் அதாவது நீங்கள் ஒரு வால் கிளாக்கை மைண்டில் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்படி என்கிட்ட ஒரு வால் கிளாக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹார் முள் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒவ்வொரு தடவையும் 1 minute சுற்றி வருது அப்படின்னா அது எப்படி சுற்றி வரும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷனில் சுற்றி வருதா ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷனில் ஹார் முள் சுற்றி வரும் ஓகேங்களா அடுத்து இந்த மினிட் ஹார் இருக்குங்க இல்லையா மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னது ஹவர் ஹேண்ட் மினிட் ஹேண்ட் இது வந்து என்னது தேர்ட் ஹேண்ட் வந்து செகண்ட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ மினிட் ஹேண்ட் எவ்வளோ தூரம் சுற்றும் அதை விட ஒரு சர்க்கிள் வெளியில் சுற்றும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த செகண்ட்ஸ் ஹேண்ட் இருக்கு இல்லையா இது எவ்வளோ தூரம் சுற்றும் அப்படின்னா அதுக்கும் ஒரு கொஞ்சம் தூரம் வெளியில் சுற்றும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டு வர இந்த முள்ளோட சர்க்கம்ஃபரன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் ஓவரால் கிளாக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்மளுக்கு கேட்கல ஆர்எல்ஸ் இந்த ஹவர் இருக்குது பார்த்தீங்களா ஹவர் முள்ளோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்மளுக்கு கேட்கல மினிட்டையும் கேட்கல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட்ஸோடு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பிளாக் சர்க்கிள் இருக்குங்க இல்லையா இதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இதோட லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 millimeter அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ செகண்ட்ஸ் முள் எங்கே இருக்குது சென்டரில் தானே இருக்குது சென்டர்லேருந்து அதோட லென்த் என்ன அப்படின்னா 56 millimeter அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ இது ஒவ்வொரு மினிட்டுக்கும் ஒரு ரொட்டேஷன் போயிட்டு வருது அதாவது ஒரு மினிட்டுக்கு இப்படி சுற்றிட்டு வருது இல்லையா ஸோ இப்படி சுற்றிட்டு வந்தால் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா இந்த சர்க்கிளருக்கு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் சர்க்கம்ஃபரன்ஸ் லென்த்தை நம்ம இந்த சர்க்கிளுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா இதுக்கு நம்ம கிளாக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கல ஹவரோடதையும் கண்டுபிடிக்கல எதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம் இப்போ சொல்யூஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஹியர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டிப் ஆஃப் த செகண்ட்ஸ் வந்துட்டு 1 மினிட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது செகண்ட்ஸ் முள் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தூரம் சுற்றுது அப்படிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளாக மாறுது அதோட லென்த் நம்மக்கிட்ட இருக்குது அந்த லென்த்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 56 millimeter ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்லேயும் பாருங்கள் உங்களோட வீட்டில் இருக்க கிளாக்லையும் பாருங்கள் சென்டரில் இருந்து தான் வரும் ஸோ இந்த சென்டர்ல இருந்து உங்களுக்கு இந்த லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க 56 millimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அதை வச்சு எடுத்துக்கும் போது அது என்ன ஆகுது ரேடியஸாக ஆகுது சேம் டைம் நம்ம முன்னால் பார்த்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு 2π r யூனிட்ஸ் ஸோ அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க பைக்கு வந்து என்ன வேல்யூ 22/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா
எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பை ஈக்குவல் டு என்னது 22/7. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா 7th டேபிளோட 56 கேன்சல் ஆகுமா? ஸோ 7 8 டைம்ஸ் என்னது 56. ஸோ நம்மளுக்கு கடைசி என்ன இருக்கும்? 2 × 22 × 8 இருக்கும். ஸோ 2 × 22 ஃபஸ்ட்டு பண்ணலாம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 44 கிடைக்கும். அகெயின் 44 × 8 பண்ணணும் இல்லையா? அப்படி பண்ணால் நம்மளுக்கு என்ன? 4 8s are 32 வரும். ரிமைனிங் 3 அண்ட் அகெயின் 4 8s are 32 ப்ளஸ் 3 என்னது 35. ஓகேங்களா? ப்ளஸ் 3 நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 352 millimeter is the circumference. ஸோ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு என்னது? The distance traveled by the tip of the seconds hand of a clock in 1 minute. அதாவது அந்த டிஸ்டன்ஸும் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி தானே, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் 352 millimeter. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் உங்களுக்கு 2.5 இல்லையா? அதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the radius of the tractor wheel is 77 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? calculate the distance covered by it in 35 rotations. அதாவது நம்மளுக்கு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ரேடியஸுங்கிறது என்னது? நம்மளுக்கு அந்த வீலோட ரேடியஸ். அதாவது இப்போ இந்த வீல் இருக்குது அப்படின்னா இந்த வீல் இருக்குங்க இல்லையா, இதோட ரேடியஸ் என்னது? 77. சாரி, பிரைட் கலராக இருந்தால் தெரியும். ஓகே, இதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 77 இன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 77 சென்டிமீட்டர் அந்த வீலோட இந்த ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணணும். அதாவது இந்த வீல் இருக்கு இல்லையா, இந்த வீல் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் பண்ணிகிட்டே போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு எத்தனை ரொட்டேஷன் பண்ணுது? மினிமம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே 35 ரொட்டேஷன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? இந்த மாதிரி 35 ரொட்டேஷன்ஸ் இந்த வீல் பண்ணிகிட்டே போகுது. அந்த 35 ரொட்டேஷன்ஸில் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் ஆயிருக்கு? 35 ரொட்டேஷன்ஸ் அந்த வீல் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது டிஸ்டன்ஸ் டியை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம எப்போ அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இந்த ஓவரால் சர்க்கிள் ஆப்ஜெக்டோட த்ரெட் எடுத்து நம்ம அளந்தோம் இல்லையா, அந்த மாதிரி அளக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது இந்த இடத்துல ஆரம்பித்து அகெயின் 35 ரொட்டேஷன்ஸில் போய் நிற்கும்போது அது வந்து 35 டைம்ஸ் இப்படி சொல்லன்ருக்குமா. ஸோ இங்கே இந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இப்போ 77 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 80, ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஓவரால் 80 அப்படின்னா அந்த மாதிரி எத்தனை டைம்ஸு? 35 டைம்ஸ் அந்த 80 ரன் ஆயிருக்குமா. ஸோ அதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத மெயின் விஷயமா வச்சு நம்ம இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த லெசனில் உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ டைப்ஸு, எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதாவது எப்படி எதை கண்டுபிடிக்க போய் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க இப்போது நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 ரொட்டேஷன் அப்படிங்கிறது என்னது? த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தானே. அதாவது ஒரு தடவை அந்த வீல் சுற்றுச்சுன்னா அதுதான் என்னது? நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ 2πr யூனிட்ஸை நம்ம அந்த ஃபார்முலா வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் 22/7 அண்ட் ஆரோட வேல்யூ என்னது? 77. அதையும் வச்சுக்கிறோம். சரி, இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது நம்ம 7 11s are 77 சொல்லி கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ நம்ம 22 × 2 இருக்குது, × 11 இருக்குது. ஸோ 44 × 11 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 44 × 11 which is 44 44 இப்படின்னு கிடைக்கும். ஸோ 484 சென்டிமீட்டர். ஏன் சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம்? நம்மளுக்கு கொடுத்த கொஷனில் என்ன இருக்குது? 77 சென்டிமீட்டர் அப்படின்னு தானே இருக்குது. அதனால் இங்கேயும் நம்ம சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து என்னது அப்படின்னா 1 ரொட்டேஷனுக்கு. ஆனால் நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? 35 ரொட்டேஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளை வச்சு நம்ம 35 டைம்ஸ் அப்படின்னு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். டிஸ்டன்ஸ் கவர்டு பை த வீல் கிடைச்சிரும். அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு இல்லையா 484 அப்படிங்கிறத நாம மல்டிபிள் வித் ஆர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆருங்கிறது என்னது? ரொட்டேஷன்ஸ் கவர்டு பை வீல். ஓகேவா? ரொட்டேஷன்ஸ் கவர்டு பை வீல் தான் என்னது? ஆர். ஸோ 484 இன்டூ 35 பண்ணணும். ஓகேங்களா? 484 ஓகே 484 இன்டூ 35 சரிங்களா? ஸோ 5 4s ஆர் என்னது? 20. 2 ரிமைண்டர். 5 8s ஆர் என்ன? 40. 40 ப்ளஸ் 2 பண்ணிக்கணும். ஸோ 42 4 ரிமைண்டர். அதுக்கப்புறம் 5 4s ஆர் அகெயின் பண்ணுறோம். ஸோ 24. ஸோ இப்போ 3 பண்ணலாமா? 3 4s என்ன? 12. 1 ரிமைண்டர் அண்ட் 3 8s ஆர் பண்ணணும். 3 8s ஆர் 24. இங்கே 1 இருக்குது. ஸோ 25 வச்சுக்கிறோம். 2 ரிமைண்டட் ஆகிடுது. ஸோ அகெயின் 3 4s ஆர் 12. 12 ப்ளஸ் 2 என்னது? 14. ஸோ இங்கே 14 எடுத்துக்கிறோம். சரி இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 16940. ஸோ 16,940 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னது? த டிஸ்டன்ஸ் கவர்டு பை 35 ரொட்டேஷன்ஸ் ஆஃப் த வீல். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ஃபார்மர் வாண்ட்ஸ் டு ஃபென்ஸ் த சர்க்குலர் பவுல்ட்ரி ஃபார்ம் with barbed wire whose radius is 420 meter. Whose radius is 420 meter. Cost of the fencing வந்துட்டு 12 per meter அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர்கிட்ட ஆல்ரெடி 30,000 இருக்கு. அதுக்கு மேலே எவ்வளோ பணம் அந்த ஃபார்மை ஃபென்சிங் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 420 மீட்டர் அப்படிங்கிறது அந்த ஒயரோட ரேடியஸ் கிடையாது, அந்த பவுல்ட்ரியோட ரேடியஸ். அதாவது இப்போ நான் ஒரு பிக்சரைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா கோழி பண்ணை. ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு லேண்ட் இருக்குது, அதில் நிறைய கோழிகள்லாம் இருக்குது. அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வேலி போட நினைக்கிறாரு. சரிங்களா? இந்த ரவுண்டாக ஒரு வேலி போட நினைக்கிறாரு. அதுக்கு தான் என்னது? ஃபென்சிங்னு பேர். ஓகேங்களா? அந்த பவுல்ட்ரி ஓவரால் அந்த லேண்டோட ரேடியஸ் தான் என்னது? இந்த ரேடியஸ். இதுதான் என்னது? ரேடியஸ். அந்த ரேடியஸோட லென்த் என்னது? 420 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபென்சிங் போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல சுற்றி வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுற்றி வரது தான் என்னது? இந்த ப்ளூ லைன். அந்த ப்ளூ லைனில் 1 மீட்டர் அப்படிங்கிறதுக்கு 1 மீட்டருக்கு அவருக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா ₹12. ஓகேங்களா? 12 rupees 1 மீட்டர் பர் மீட்டருக்கு அவருக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஓவரால் அப்படிங்கிறதுக்கு என்ன? ஓவரால் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது பேர் என்னது? நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதுக்காக சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ரேடியஸ் ஆஃப் த பவுல்ட்ரி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா? 420 மீட்டர் அதை எடுத்துக்கிறோம். அண்ட் லென்த் ஆஃப் த பார்பட் வயர் ஃபார் ஃபென்சிங் அப்படிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலார் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ வி நோ தட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலார் ஃபார்முலா விச் இஸ் 2πr. ஸோ பை இந்த இடத்துல என்னது? 22/7 அண்ட் ஆர் இந்த இடத்துல என்னது? 420 மீட்டர். ஸோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். கேன்சலேஷன் உங்களுக்கு வந்து எப்படி? 6 times 42. ஸோ இங்கே 60 times 420. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ 2 into 22 which is 44. 44 into 60 பண்ணிக்கலாம். 44 into 60 பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் 44 into 6 பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 24 2 ரிமைண்டட் அண்ட் அகெயின் 24 26 which is 0. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ த லென்த் ஆஃப் த பார்பட் ஃபென்சிங் வயர் ஆஃப் த ஃபார்ம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. 2640 மீட்டர் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இதோட நம்ம ருபீஸ் கணக்கு போடணும். என்ன? 1 மீட்டருக்கு 12 rupees. ஸோ இந்த 2640 அப்படிங்கிறத நம்ம இன்ட்டு 12 பண்ணிக்கிறோம். சரிங்களா? இன்ட்டு 12 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 31,680. ஓகேங்களா? இது ஈஸியாக பண்ணிடலாம். பட் நம்ம டைம் சீக்கிரம் முடிக்கணும். 10 ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அதனால் நம்ம இதை பண்ணலை. ஸோ இப்போ அவர்கிட்ட இருந்த அமௌண்ட் எவ்வளோ? 30,000 அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதிலிருந்து நம்ம எவ்வளோ பணம் இப்போ அவருக்கு தேவை அப்படிங்கிறது அதிகபட்சம் இப்போ எவ்வளோ அவர்கிட்ட தேவை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஹோல் அமௌண்ட். ஸோ இந்த ஹோல் அமௌண்ட்லேருந்து அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா அவர் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ சேர்த்து வைக்கணும்?
1650 ரூபா அவர் இன்னும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 1650 ரூபாவும் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவர் அழகா அவரோட கோழி பண்ணைக்கு ஃபென்சிங் பண்ணிடுவார். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வியூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு இது ஃபுல்லாகவே ஒரு பிக்சர் தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் த ஷேப் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஷேப் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஏன் இந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல அப்படின்னா, இது வந்து இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கு இல்லையா, அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்னது, உங்களுக்கு இந்த சைட்ஸ் தானே. ஸோ அந்த சைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த ஓவரால் சைட்ஸ் எல்லாம் கணக்கு போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர், ஓவரால் பெரிமீட்டர் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடணும். இந்த ஓவரால் பெரிமீட்டர் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இந்த சர்க்கிளை ஒரு சர்க்கிளாக நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிளையும் நான் ஜாயின் பண்ணால் எனக்கு எப்படி கிடைக்கும், இப்படி இருக்குமா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன 7 சென்டிமீட்டர்னு அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சர்க்கிளையும் கம்பைன் பண்ணுங்கள். ஸோ இந்த சர்க்கிள் அண்ட் இந்த சர்க்கிளை கம்பைன் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்குமா? அது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். In this shape we have to calculate the circumference of the semicircle. ஓகேங்களா? இந்த இடத்துல இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், circumference of the semicircle on each side of the rectangle. அதாவது இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிளுக்கு சைடில் இருக்க இந்த எல்லா செமிசர்க்கிளோட circumference தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? The outer boundary of the figure is made up of semicircles of 2 different size. அதாவது 2 different size of semicircle தானே கொடுத்துருக்காங்க, அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டயமீட்டர்லாம் என்னது, diameter of the each semicircles என்னது 7 cm and 14 cm. We know that the circumference of the circle is pi d. ஸோ 2πr எடுத்துக்கலாம். இங்கே டயமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, 7 cm and 14 cm. அதனால நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம், பைடிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். சரிங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்குலர் பார்ட்டுங்கிறது என்னது, ஹோல் சர்க்கிள் இருந்து ஹாஃபாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், செமி சர்க்குலர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அதை என்னன்னு பண்ணிக்கிறோம், ஹாஃபால் டிவைட் பண்ணிக்கிறோம். 1/2 ஆஃப் பை டி யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஹென்ஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள் வித் த டயமீட்டர் 7 சென்டிமீட்டர் என்ன வரும், 1/2. பையோட வேல்யூ என்ன, 222/7 அண்ட் டியோட வேல்யூ என்னது 7 சென்டிமீட்டர். ஸோ 7 கேன்சல் ஆகிடும். 2 11s are 22. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர், 11 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஒரு சைட், இதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அதாவது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது இந்த பக்கம், அதனால அதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம திரும்ப அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இன்டூ இந்த சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், இதுவும் கிடைச்சிடும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே என்ன, டயமீட்டர் 7 சென்டிமீட்டர் தான், அதனால. ஓகேங்களா? ஸோ இன்டூ 2 11 பண்ணால் என்ன, 22 சென்டிமீட்டர். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேர் 1 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம பேர் 2 பார்த்துக்கலாமா. பேர் 2, இப்போ பேர் 1 என்னது, ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் தான் பேர் 1. ஸோ இப்போ பேர் 2 ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் சேம் ஃபார்முலா, அதாவது half 1/2 பை டி. ஓகேங்களா? ஸோ பையோட வேல்யூ 122/7 அண்ட் டியோட வேல்யூ இங்கன்னா 14 சென்டிமீட்டர். இதை கேன்சல் பண்ணுங்கள், இது 2 டைம்ஸ் போயிடும். ஸோ இது வந்து 11 டைம்ஸ். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு 11 × 2 இருக்கும், அதுதான் இங்கே 22 சென்டிமீட்டர். அகெயின் நம்ம 2 × 22 பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த 22 சென்டிமீட்டருங்கிறது இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ நம்ம இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும்னா × 2 பண்ணணும். அதனால் × 2 பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக இந்த 2 சர்க்கிளோடது என்ன 44ன்னு கிடச்சிருச்சு, அண்ட் இந்த சர்க்கிளோடது என்ன 22ன்னு கிடச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன, இந்த ஓவரால் ஷேப்போட பெரிமீட்டர் நம்மளுக்கு கிடைச்சிரும், which is 66 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆல்ரெடி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் சின்னதாக போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். வீடியோஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ நீங்கள் உடனடியாக நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் தயவு செஞ்சு கண்டினியூஷனாக உடனே பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வாட்ஸ் அப் நெக்ஸ்ட் கமெண்ட்.